சஃபர் மாதம் வந்துவிட்டால் அரபிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் திரும்பவும் சண்டைக்கு கிளம்பி விடுவார்கள். வாட்களை எடுத்து அல்லது வேல்களை எடுத்து அம்புகளை எடுத்து அவர்கள் திரும்பவும் தமது எதிரியை தரிசிக்க சென்று விடுவார்கள். அப்ப திரும்பவும் அவர்கள் போர்க்களத்திற்கு சென்று விடுவார்கள். இப்படி அவர்கள் போர்க்களத்திற்கு அவர்கள் திரும்பிய பொழுது அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய ஊர்கள், அவர்களுடைய தெருக்கள் ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் காலியாக இருக்கும். வீட்டுல யாருமே இல்லைன்னா வீடு எப்படி இருக்கும்? வீடு காலியாக இருக்கும். எனவே தான் சஃபர் காலியாக இருப்பது என்ற பெயர் வந்தது. வெறிச்சோடியாக இருக்கும். அந்த ஊரை பார்க்கின்ற பொழுது ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல், வீடுகளிலே ஆம்பளைகள் இல்லாமல், தெருக்களிலே ஆம்பளைகள் அலையாமல், ஊர்களிலே ஆம்பளைகள் தெரியாமல், அந்த தெருவோ அந்த ஊரோ அந்த ஏரியாவோ வெறிச்சோடி காணப்படும். ஏன்னா இவர்கள் போர்க்களத்தை நோக்கி சென்று விடுவார்கள். ஊரு காலியாகி ஊரு வெறிச்சோடியாக இருக்கும். எனவே தான் இந்த மாதத்திற்கு என்ன பெயர் வந்தது? சஃபர். வெறிச்சோடியாக இருப்பது அல்லது காலியாக இருப்பது என்ற ஒரு பெயர் வந்தது. கண்ணியமிக்கவர்களே, அப்ப அப்படிப்பட்ட அந்த அரபிகள் இந்த சஃபர் மாதத்திலே பிரயாணம் செய்வார்கள். போர்க்களத்திற்காக பிரயாணம் செய்வார்கள். அதனால சஃபர் என்றும் கூட சொல்லலாம். சீன் ஃபேரே சஃபர், சாது ஃபேரே சஃபர், ரெண்டுக்கு தான் வித்தியாசம். சாது வந்தால் ஊரு வெறிச்சோடியாக இருப்பது, ஊரு காலியாக இருப்பது, வீடுகள் காலியாக இருப்பது. சீன் ஃபேரே என்று வந்தால் சஃபர், பிரயாணத்துக்கு போயிடுவான், வீட்டில் ஆட்களே இருக்கார். எனவே இந்த பெயர் வந்தது.